வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். எழுவைத்தீவு மற்றும் அனலைத்தீவு இடையே உள்ள கடற்பரப்பில் 211 கிலோ 300 கிராம் கஞ்சா இன்று காலை இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளது. கடற்படையின் விசேட ரோந்து நடவடிக்கைகளின் பொழுது கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக எழுவைத்தீவு அனலைத்தீவு கடற்பரப்பில் பயணித்து படகொன்றினை சோதனையிட்ட போதே 211 கிலோ 300 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் காரைநகர் மற்றும் மன்னார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் பின் குறித்த சான்று பொருட்களுடன் இருவரையும் போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினர் மேற்கொண்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு அந்தோணியார் ஆலய வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் 14ஆம் மற்றும் 15ஆம் திகதிகளில் மிக சிறப்பாக நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு தற்காலிக கப்பல் நிலையத்தினை அமைத்தல், குடிநீருக்கான நீர் அமைப்புகளை அமைத்தல், சுகாதார வசதிகள், தற்காலிக அறைகள் மற்றும் தற்காலிக பாதைகள் நிறுவுவதுடன் மின்சார வசதிகளை நிறுவுதல் ஆகியவற்றை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் மதவாச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கனதராவ பிரதேசத்தில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். செட்டிக்குளம் போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மதவாச்சி கனதராவ பிரதேசத்தில் வசிக்கும் 26 வயதுடையவர் எனவும் அவரிடமிருந்து 100 போதை மாத்திரைகளையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இதனை அடுத்து கைது செய்ய சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மதவாச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு நாட்டில் இருந்து திட்டமிட்ட பிரதான சூத்திரதாரி என சந்தேகிக்கப்படும் இசாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இசாரா செவ்வந்திக்கு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் முடக்கப்பட்டிருப்பினும் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இலங்கை போலீசார் சந்தேக நபர் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையில் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கை நாடு கடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலூடாக 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 272 பிரதேச சபைகள் ஆகியவற்றுக்கு மாநகர முதல்வர்கள், பிரதி முதல்வர்கள், தவிசாளர்கள், பிரதி தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளார்கள். அதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று முதல் 19ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளதுடன் எதிர்வரும் 13ஆம் திகதியான போயா தினம் 8, 9 மற்றும் 15, 16ஆம் திகதிகளில் வரும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் கட்டுப்பணம் செலுத்த முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்பு மனுக்கள் இம்மாதம் 17ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவு குறைப்பு தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் நாளை மறுதினம் முதல் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் கூடிய போதே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் மாதம் 6ஆம் திகதிக்குள் இவை திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் 7ஆம் திகதி முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். மேலும் 6ஆம் திகதிக்குள் இந்த திருத்தத்தை செய்யுங்கள். 7ஆம் திகதியில் இருந்து நாம் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். 7ஆம் திகதிக்கு பின்பு சுகாதார சேவைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வேண்டியிருக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் சலுகை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினையால் எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்த எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு முயற்சிப்பதாகவும் இது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறைப்பாடு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. சாதாரண பொது வாழ்க்கையை சீர்குலைத்து நிலையற்ற தன்மையை உருவாக்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.